திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் சேட்டலைட் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களும் ஃபேஸ்புக்குகளும் உலா வருகிற இந்த வேளையில் நம்முடைய நிகழ்ச்சி பைபிள் அவர், பைபிள் நவ் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சிகள் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்குறீங்க. தமிழில் திருமறை நேரம் என்று இதை அழைக்கிறோம். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கிறிஸ்டியன் அவேக்கனிங் ப்ரீச்சிங்காக இதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவம் என்பது மார்க்கம். அது எருசலேம் நகரத்தில் 33வது ஆண்டு தொடங்கினது. மார்க்கத்தின் அடையாளம் புதிய ஏற்பாட்டினுடைய போதனையாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் மதம் இருக்கிறது. மதத்தின் அடையாளம் புதிய ஏற்பாடு ப்ளஸ் இந்த உலகத்துக்குரிய பாரம்பரியங்களும் கதைகளும் புனைவுகளும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் அதற்குள் ஏற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று நாங்கள் சொல்வதற்கு அடிப்படை காரணமே, புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை நாங்கள் போதிக்கிறோம். புதிய ஏற்பாடு எதை குறித்து போதிக்கவில்லையோ அதை நாங்கள் பேசுவது கிடையாது. ஆகவே நாங்கள் மார்க்கமாக இருக்கிறோம். நீங்களும் மார்க்கத்துக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆசீர்வாத சட்டம், த லா ஆஃப் பிளஸிங் என்ற தலைப்பில் பாடங்களை நான் உங்களுக்கு நடத்தி வருகிறேன். போதவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டமா? ஆம், ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அது ஒரு சட்டமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாமற் போனால் அது உங்களுக்கு சாபத்தை உண்டாக்கும். ஆசீர்வாதம் எதிர்வார்த்தை சாபம். blessing opposite word is curse. இந்த ரெண்டுல எதையாவது ஒன்றில் தான் நீங்கள் இருக்க முடியும். கொஞ்சம் ஆசீர்வாதம் கொஞ்சம் சாபம் என்ற நிலையில நம்ம இருக்க முடியாது. little blessing and little curse you cannot survive. Either you need to stay in blessing or in the curse. சகோதரர்களே, அந்த வரிசையில் இன்றைக்கு ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கை பற்றி படிக்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான். ஐசக் was a promised child of God. காரணம் ஏன் அப்படி வசனம் சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை 2ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பேருக்கு இது தெரியாது. ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் இருந்தான், ஆகார் மூலமாய் பிறந்தவன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள் இருந்தாங்க. அதாவது ஆபிரகாமுக்கு சாராள், ஆகார், இது போக கெத்தூராள் என்ற ஒரு மனைவி கடைசி காலத்தில் வராங்க. அவங்க வழியா 6 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. ஆனால் ஈசாக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாத சட்டத்தின் கீழ் வருகிறான். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த வாக்குறுதியின் கீழ் பிறந்தவனாக ஈசாக்கு இருக்கிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது அந்த ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படுகிறது என்பது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆசீர்வாத சட்டம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த 26ஆம் அதிகாரம் 35 வசனங்களை கொண்டிருக்கிறது. இந்த 35 வசனத்துல 3 விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த 3 விஷயங்கள் என்னன்னா, பஞ்சம், விதைப்பு, அறுவடை. ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா ஃபேமைன், சோயிங் அண்ட் ரீப்பிங். இந்த 3 தகவலும் இங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பஞ்சம்னா என்னது. பஞ்சம்னா மனிதனுடைய வாயை திருப்திப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லாமல் போகிற நிலை. தண்ணீர் கூட இல்லை, அதை தான் பஞ்சம்னு நம்ம சொல்றோம். எந்த உணவும் இல்லை, அதை தான் நம்ம பஞ்சம்னு சொல்றோம். மனிதன் ஜீரணம் பண்ண முடியாத ஒரு பொருளே இல்லை, ஆகவே அது பஞ்சம் என்று சொல்லுகிறோம். அப்போ பஞ்சம் என்ற வார்த்தையை நம்ம கேட்கும்போது அதனுடைய எதிர் திசை, ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும்? கர்ஸ், அதுதான் சாபம். பஞ்சம் என்பது
ஆசீர்வாதம் இல்லை, அது சாபத்தை காட்டு. நம்முடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் பலவிதமான பஞ்சங்களின் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம், பற்றாக்குறையின் கீழ் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நம்முடைய சமுதாயம், நம்முடைய நாடு இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுகிறார்கள், பற்றாக்குறை, எல்லாவற்றிலும் பற்றாக்குறை தான். அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்த உலகம் என்ன ஆகும் நமக்கு தெரியல. 5 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 200 ரூபாய்க்கு விற்கிறது என்று நாம் கவனிக்கும் போது, 5 ரூபாய்க்கு விற்ற ஒரு கிலோ அரிசி இன்றைக்கு 70 ரூபாய்க்கு விற்கிறது என்று சொன்னால் இந்த விலைவாசி எல்லாம் இறங்க போகிறதே கிடையாது. அதனுடைய நிலைமை அப்படி தான். காய்கறிகளானாலும், மாமிசமானாலும், எண்ணெயானாலும், எண்ணெய் வித்துக்களானாலும், உணவுப் பொருள் எல்லாம் ஏறின விலை இறங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் அன்பு சகோதரர்களே, பஞ்ச காலத்தில் தேவன் நம்மை மாற்றி அமைக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் பஞ்சம் இருக்கும், ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு பஞ்சத்தில் விடுதலை இருக்கும். இதை தான் நான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கோராவூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த இடத்துல மிகப்பெரிய பஞ்சம், உணவுக்காக எகிப்துக்கு போகலாம் என்று ஈசாக்கு நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார். ஆபிரகாம் இடத்துல பேசினவர் ஈசாக்கின் இடத்துல பேசுகிறார். ஆசீர்வாத சட்டம் அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை ஆசீர்வாதம், ஈசாக்கும் சொல்லப்பட்டது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது உணவில்லை, தண்ணீர் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் அன்பு சகோதரரே, நம்முடைய வாழ்க்கையும் கூட இப்படிதான். ஒரு அற்புதமான அனுபவத்தை அனுபவிக்கத்தக்கதாக ஆசீர்வாத சட்டத்தின் கீழே நாம் வருகிறோம். சங்கீதம் 33:19 வசனம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆசீர்வாத சட்டத்தின் கீழ் இருந்த ஈசாக்கின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருந்தது. இன்றைக்கு உங்கள் மீதும் நீங்கள் ஆசீர்வாத சட்டத்தின் கீழ் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கிற ஒரு தேவனிடத்துக்கு நாம் திரும்புகிறோம். சங்கீதம் 34:10 வசனத்தில் படிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது சொல்கிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான்கள் அப்பத்திற்காக தெருவிலே இருந்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். பஞ்சத்தில் நம்மை உயிரோடு காக்கும்படி தேவன் ஆசீர்வாத சட்டத்தை இயக்குகிறார். 26வது அதிகாரம் 12வது வசனம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமையும். பொதுவாக சபைகளில், குறிப்பாக பெந்தேகோஸ்து சபைகளில், புராட்டஸ்டன்ட் சபைகளில் ஒரு கருத்து இருக்கிறது. அது என்னன்னா, இந்த பூமியிலே நமக்கு எதுவும் கிடையாது, பரலோகத்தில் நமக்கு எல்லாம் உண்டு. சகோதரர்களே, பரலோகத்தில் நம்ம ஆவியாக இருப்போம், அங்கே சரீரம் இல்லை. சரீரம் இருந்தால் தானே பசி, சரீரம் இருந்தால் தானே சாப்பாடு, சரீரம் இருந்தால் தானே உடை. இந்த மூன்று இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். இந்த வசனத்தை ஒரு லைனில் நீங்கள் படிச்சீங்கன்னா, ஆசீர்வாத சட்டம் என்பது ஆவிக்குரியதாகவும் இருக்கிறது, மாம்சத்துக்குரியதாகவும் இருக்கிறது. இந்த சரீரத்துக்குரிய நன்மையை ஆசீர்வாத சட்டம் இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக போதர்கள் அவர்கள் செல்வ செழிப்பில் இருக்கும்போது
அவருடைய பிள்ளைகள்லாம் அயல் நாட்டில் படிக்கும்போது அவர்கள் பெரும் கோட்டை கொத்தளங்களை கட்டி கொண்டிருக்கும் போது ஏழையான பாழையான விசுவாசிகளுக்கு அவர்கள் சொல்வது இங்கே நமக்கு எதுவும் இல்லை, எல்லாம் பரலோகத்தில் தான். அது அத்தனையும் பொய், அது கள்ள உபதேசம், அது ஏமாற்று போதனை. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. தேவன் நம்மை புதிய சிருஷ்டியாக வைத்திருந்தால் ஆசீர்வாத சட்டமும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்பதை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். இதுதான் லா ஆஃப் சோயிங். விதையை விதைக்க வேண்டும். இப்போ கையில் விதை இருக்கு, மொத்தம் ஒரு 100 விதை இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். நம்ம அதை விதைச்சோம்னா அதான் சட்டம். விதைத்தல் என்பது சட்டம். சோயிங் இட்ஸ் a law for the seed. இப்போ அந்த விதையை வறுத்து சட்னியாக்கி சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம். அதோடு முடிஞ்சுதான் அந்த விதையினுடைய கதை. ஆனால் அந்த விதையை தேவனுடைய வார்த்தையின்படி சட்டமாக விதைக்கும் போது ஒவ்வொரு விதையும் அது நூற்றுக்கணக்கான விதைகளாக மாறும். அந்த நூற்றுக்கணக்கான விதைகளை மறுபடியும் விதைக்கும் போது அது இன்னும் அதிகமான விதைகளாக மாறும். விதைகள் முளைத்தால் அது நூற்றுக்கணக்கில் அது பெருகிக் கொண்டே போகும், அது 1000த்திலும் பெருகும். அதுதான் அந்த விதையை பற்றிய சட்டம். விதை விதைப்பதற்கு ஈசாக்குக்கு தெரியாதா? தெரியாது. அவன் தெரியாதனால தான் சோதோமில் இருக்கிற ராஜாவை நோக்கி, எகிப்தில் இருக்கிற ராஜாவை நோக்கி, பசிக்காக எகிப்துக்கு போகலாமா என்று அவன் எண்ணும்போது, நீ போக வேண்டாம், நீ இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும் என்று சொன்னார். பஞ்ச காலத்தில் இருக்கிற விதையை எந்த முட்டாள் விதைப்பான்? ஏனென்றால் மண்ணிலே ஈரம் இல்லை, விதை அங்கே முளைக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் அங்கே விதைத்த போது ஒரு விதை 100% வளர்வதற்கு பதிலாக ஒரு விதை 100 மடங்காக மாறியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சதவீதம்னா 100ன்னு அர்த்தம், மடங்குன்னு சொன்னால் 10,000ன்னு அர்த்தம். 100 × 100 பெருகி பாருங்க எவ்வளோ வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என் அன்பு சகோதரர்களே, ஒரு விதை சாதாரணமாக முளைக்கும் போது 100% முளைக்கும். ஆனால் ஈசாக்கு போட்ட விதை 100 மடங்காக, ஆங்கிலத்தில் 100-fold. எப்பொழுது அவன் விதைத்தான்? பஞ்ச காலத்தில். மழையும் இல்லை, பூமி கல்லை போலானது, ஜனங்கள் பஞ்சத்தில் எல்லாரும் ஓடுகிறார்கள். ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தோடு ஓட விரும்புகிறான். ஆசீர்வாத சட்டம் நேர் எதிரடியாக செயல்பட்டது. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் பஞ்ச காலத்திலே தமது மக்களை காப்பாற்ற அவருடைய கண்கள் அவர்கள் மீது இருக்கிறது என்று நாம் படித்தோம். ஆகவே இங்கே முதல்ல நம்ம கவனிச்சது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவன் விதையை விதைத்தான். முதல்ல நாம் என்ன பார்த்தோம்? பஞ்சம் பார்த்தோம். இப்போ அவன் விதைத்தான் என்று பார்த்தோம். அதாவது பஞ்சம் என்பது சாபத்தை காட்டுகிறது, விதை விதைத்தல் என்பது ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. famine shows the curse, sowing shows the blessing. ஆகவே அவன் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அப்படி அவன் விதை விதைத்த போது ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தவன் அந்த தேசத்தினுடைய பெரும் செல்வந்தனாக மாறிவிட்டான். இதை 13வது வசனத்திலே பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக படிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆசீர்வாத சட்டம் உங்கள் மீது செயல்படும் போது அற்பமான உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு IAS அதிகாரியாக உங்கள் பிள்ளையை மாற்றுவார், டாக்டராக உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார், மிகப்பெரிய அறிவாளிகளாக மாற்றுவார், உங்களுக்கு பெரிய வீடுகளை அவர் உண்டு பண்ணுவார். நீங்கள் செய்கிற எல்லா தொழிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வியாபாரங்கள் எல்லாம் கூட செழிக்கும். இதை நான் சொல்லுவதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. பிகாஸ் ஐ பிலீவ் த law of blessing. It can be activated on you. உன் மீது அது செயல்படும்.
உன்னுடைய தரித்திரத்தை நீ புறம்பே தள்ளி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது, நீ விதைக்க வேண்டிய விதை விதைக்கும் போது உன்னுடைய அறுவடை மிகவும் பெரிதாக வளரும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் விதை மட்டும் விதைக்கிறது இல்லை, மனிதர்கள் பாவங்களையும் விதைக்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யாதபடி பார்த்துக்குங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தை அறுக்கிறான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரியவைகளை அறுக்கிறான். Those who sow the seed for the flesh, they reap only flesh. Those who sow the seed of spirit, they harvest the spirit. ஆகவே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். நம்ம ஊரில் அந்த பழமொழி உண்டு, நீ எதை விதைக்கிறே அதை தான் நீ அறுவடை செய்ய முடியும். ஆகவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நீதியை விதைத்தால், பரிசுத்தத்தை விதைத்தால், தேவனுக்கு பிரியத்தை விதைத்தால், அவருக்கு பிரியமான தொழுகையை விதைத்தால், விசுவாசமுள்ள மக்களாக நீங்கள் வாழ்ந்தால், உங்களுக்கு பஞ்ச காலத்தில் உங்கள் விதைகள் 100 மடங்காக பெருகும். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஓய்வுதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இந்த வசனத்தை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சபையில் உள்ள போதகர்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த காலம், நாம் என்ன ஈசாக்கின் காலத்தில் இருக்கிறோமா, அல்லது முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போஸ்தலர் இருந்தார்களே அந்த காலத்தில் இருக்கிறோமா, இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரியான ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளை நாம் படிக்கும்போது நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் நம்புகிறோம், பரிசுத்த ஆவியை நாம் நம்புகிறோம், தேவனுக்கு பிரியமான தொழுகை செய்கிறோம். அப்படியானால் ஏன் ஆசீர்வாத சட்டம் பயன்படாது, ஏன் செயல்படாது, ஏன் அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள் வரவில்லை? முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவி தந்தவர் உங்களுக்கு இன்றைக்கும் தந்திருக்கிறாரே. முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்களுக்கு பாவ மன்னிப்பை தந்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறாரே. அப்படியானால் முதல் நூற்றாண்டு கால மக்களுக்கு பஞ்ச காலத்தில் அவர்களை காப்பாற்றினவர் உங்களையும் காப்பாற்றுவாரே. ஏன் நீங்கள் அதை உணர்வதில்லை? ஏன் அதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை? பவுலடியார் சொல்கிறார், எவ்வளோ பெரிதான ஒரு பஞ்சம் வந்தால் கூட கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, பஞ்சமும் பட்டயமும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 217வது பக்கம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ கவனிங்கள், வியாகுலமோ துன்பமோ கவனிங்கள், பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. ஒரு பஞ்சம் வந்தால் இதெல்லாம் சேர்ந்து வரும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். 10 என்பது 10 மனிதனுடைய கற்பு நற்குணங்கள். பசி வந்துட்ட பிறகு எதை தான் செய்யணும் எதை தான் செய்யக்கூடாதுன்ற முடிவில்லாத மனிதராக போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் எடுத்து நான் காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 474வது பக்கம், 25வது வசனம், அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கவனிங்கள், ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலர்கள் கழுதை தலையை தின்பதில்லை. ஆனால் அந்த கழுதை தலை கூட ஒரு 80 வெள்ளிக்காசுக்கு அன்றைக்கு விற்றதாம். அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம். எதையும் எடுத்து சாப்பிடலாம், மனித கரியே தின்னலான்ற நிலைக்கு அவர்கள் வந்தாங்க. 26ஆம் வசனம், இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றான். 27, அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். விளங்குதா உங்களுக்கு? அதாவது இந்த 2 பெண்கள் அரசனிடத்தில் வந்து
பஞ்சத்தினுடைய உச்சத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பெண்களுக்கோ 2 குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க. இந்த 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க? சாப்பாடு இல்லாதனால இன்னைக்கு உன் பிள்ளைய அறுத்து சாப்பிடலாம். நினச்சி பாருங்க, நம்ம தாய்மார்கள் கத்திரிக்காயும் வேற ஏதோ ஒரு காயும் மனையில் வைத்து கத்தியில் அறுப்பது போல அந்த குழந்தைய அறுத்துட்டாங்க. அறுத்து சமைச்சே சாப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு பஞ்சம் இருக்கும்னு பாருங்க. அடுத்த நாள் அந்த பிள்ளையை இழந்தவள் இன்னொருத்திக்கிட்ட கேட்குறா, உன் பிள்ளையை கொடு, இன்னைக்கு நம்ம அறுத்து சாப்பிடலாம் அப்படின்னும் போது ஒழிக்க வச்சுட்டான். இதுதான் கேஸ், இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ ராஜா கிட்ட போய் இதை சொல்கிறாங்க அவங்க. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மனிதன் பஞ்ச காலத்தில் என்ன செய்வான் என்பதற்கு இது ஒரு அடையாளம். பெத்த பிள்ளைகளை அறுத்து சாப்பிடக்கூடிய பஞ்ச காலம். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், சோம்பேறி பஞ்ச காலத்தில் தன்னுடைய சொந்த மாம்சத்தை கடித்து தின்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன்னையே ஆசீர்வதிப்பார். அப்பா சொல்லிகிட்டே இருக்கார் பிள்ளைங்கிட்ட, இன்னும் 1 வருஷம்தான் ரிட்டையர் ஆக போகிறேன், எல்லா கடனும் கட்டினா ஒன்றுமே இருக்காது, இந்த வீடு ஏற்கனவே கடனில் இருக்குது, அக்கா 2 பேர் திருமணத்துக்கு காத்திருக்காங்க, என்ன செய்வேன் என்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம். நீங்கள் செய்வது ஒன்றுதான், ஆசீர்வாத சட்டத்துக்கு கீழே வாருங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் ஈசாக்கை போல மாறுங்கள். சங்கீதம் 1 நாம் படிக்கிறோம், நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போலிருந்து தன் காலத்திலே தன் கனியை தந்து பசுமையான மரத்தை போல அவன் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் ஆசீர்வாத சட்டம் என்பது எப்படி செயல்படுகிறது பார்த்தீங்களா? பஞ்ச காலத்தில், கழுதத்திலை தின்னக்கூடிய ஒரு காலத்தில், தன்னுடைய சொந்த பிள்ளையை அறுத்து கொதிக்க வைத்து தின்ற ஒரு காலகட்டத்தில் தேவனால நேர் ஆப்போசிட்டா ஆசீர்வாத சட்டத்தை இயக்க முடியும். பாருங்கள் சகோதரர்களே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவம். ஈசாக்கு அந்த தேசத்துல நிலத்துல கிணறு வெட்டியிருக்கார். அப்படி கிணறு வெட்டும் போது அந்த ஊர் ஜனங்க அந்த கிணத்தை சுத்தி பிடிச்சிக்கிட்டு, இது உனக்கு கிடையாது, இது எங்க ஊர் கிணறுன்னு தோர்த்தி விட்டாங்க. இந்த கருத்து ஆதியாகமம் 26:20 படிக்கிறோம். அவன் அந்த இடத்த எசேக்கு என்று பெயரிட்டானாம். பிறகு வேறு ஒரு கிணறை தோண்டினானாம். அது 21வது வசனம், 26ஆம் அதிகாரம். அதையும் அந்த ஊர் ஜனங்க இது எங்களுடையது. தேவன் அவனுக்கு தண்ணீரை கொடுத்தார். காய்ந்து போன பஞ்சத்தில் இருக்கிற அந்த தேசத்தில் இரும்பை போன்ற அந்த தரையின் மீது தண்ணீர் கொப்பளித்து வரும்படியான துறவை அவனுக்கு கொடுத்தார். அதையும் அவன் இடத்துல பிடுங்கிட்டாங்க. அந்த இடத்துல அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். 21வது வசனம். மறுபடியும் 22வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, 3வது முறையாக இன்னொரு கிணறை அவன் தோண்டினான். தண்ணீர் பொத்து கொண்டு வந்தது, தண்ணீர் குதித்தது. அந்த துறவை அவன் தோண்டி முடித்த போது அந்த ஊர் ஜனங்கள் அவனுக்கு எந்த துன்பமும் கொடுக்கல. காரணம் என்னன்னா, கர்த்தர் நின்றார், கர்த்தர் அவனுக்காக நின்றார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னார் ஆபிரகாமுக்கு. அந்த வார்த்தை அப்படியே அவனுக்கு நிறைவேறுது. காட் டிஃபெண்டட் ஐசக். ஆகவே அந்த துறவுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இந்த காலையில் தேவன் பஞ்ச காலத்தை உங்களை ரட்சிக்கவும், உங்கள் வாழ்க்கையை ரெகபோத்தாக மாற்றவும், இந்த ஆசீர்வாத சட்டம் செயல்படத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை இதனுடைய தொடர்ச்சி நாம் கவனிக்கலாம். எல்லாவற்றையும் எழுதுங்கள், படியுங்கள், ஆலோசனை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, பஞ்ச காலத்தில் உமது அடியானாகிய ஈசாக்கை உமது சட்டம் செயல்பட செய்தீரே, ஆசீர்வாதம் பொங்கி வந்ததே, அவனுடைய கையின் கிரியையை 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே, அவன் தோண்டின துறவில தண்ணீர் துள்ளி வர செய்தீரே. அவ்விதமான ஆசீர்வாதம் உமது மக்களுக்கு பலிக்க முடியாது நான் செபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கு பாலவர் யார்?